الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. ونبي العباس سهل بن سعد السعيدي رضي الله عنه قال: مر رجل على النبي صلى الله عليه وسلم فقال لرجل عنده جالس: ما رأيك في هذا؟ فقال إلى آخر الحديث. فقال رسول الله صلى الله عليه وسلم: هذا خير من ملء الأرض مثل هذا متفق عليه. இணைத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் தொடர்ச்சியாக முஸ்லிம்களில் பலவீனமாக இருக்கக்கூடியவர்களும் ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்களுடைய சிறப்புகளை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு அமர்வில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு பணக்காரர், ஒரு செல்வந்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் கடக்கின்றார். இந்த நபரை பார்த்து சஹாபாக்களிடம் கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கப்பட்டது. அதற்கு சஹாபாக்கள் கூறினார்கள், இவர் மக்களில் பிரபல்யமானவர், இவர் பெண் கேட்டால் திருமணம் செய்து வைக்கப்படும், பரிந்துரை செய்தால் பரிந்துரை ஏற்கப்படவும் தகுதியானவர் என்று அருகில் இருந்தவர் கூறினார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிது நேரத்திற்கு பிறகு இன்னொரு நபர் கடந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த சஹாபாக்களிடம் கேட்டார்கள், இவரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கப்படும் பொழுது அங்கிருந்த அருகில் இருந்தவர் கூறினார், இவற்றை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படும் பொழுது, இவர் ஏழை முஸ்லிம்களில் ஒருவர், இவர் பெண் கேட்டால் திருமணம் செய்து வைக்கப்படாதிருக்கவும், பரிந்துரை செய்தால் பரிந்துரை ஏற்கப்படாதிருக்கவும், இவர் பேசினால் இவரது பேச்சை கேட்கப்படாதிருக்கவுமே தகுதியானவர் என்று கூறினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முதல் நபர் போன்ற வசதி படைத்தவர்கள் இந்த பூமி நிரம்ப இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் விட இந்த ஏழையே மேலானவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய 5091வது ஹதீஸாக இருக்கு. பாருங்க, இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஏழையை பற்றியும் ஒரு பணக்காரனை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இப்போ பொதுவாகவே செல்வந்தர்களை பற்றி என்ன மனிதர்களிடம் கேட்கப்படும் பொழுது அவருக்கு பெண் கொடுப்பது என்பது ஒவ்வொருவரும் முந்திக் கொண்டு வருவார்கள். அவருடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் பேசினால் நாம் செவி தாழ்த்தி கேட்கக்கூடிய நிலை இருக்கும். இப்படித்தான் பொதுவாக இயல்பான ஒரு நிலையாக இருக்கின்றது. அதே ஏழையாக இருக்கக்கூடியவரை யாரும் பார்ப்பதும் கிடையாது, அவரிடம் பேசுவதும் கிடையாது. அவர் யாராவது பரிந்துரை செய்து அவருடைய பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்றாலும் பெண்ணும் யாரும் கொடுக்க மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அந்த சஹாபாக்கள் கூறும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த பணக்காரர் செல்வந்தர் இருக்கின்றாரே, இவர்களை போல பூமி நிரம்பி செல்வந்தர்களாக ஆகிவிட்டாலும் அல்லாஹுடைய பார்வையில் அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய அந்தஸ்தில் இந்த ஏழைக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தும் இவர்களுக்கு கிடையாது. இப்போ என்ன அர்த்தம் இந்த ஹதீஸில் நாம பார்க்கக்கூடியது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையான மற்றும் ஏழையானவர்கள் மற்றும் பலவீனமானவர்களை பற்றி இங்கு கூறியிருக்கின்றார்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலாவிடம் பணமோ வசதியோ பதவியோ அந்தஸ்து என்பது அல்லாஹ்விடம் எந்த ஒரு அர்த்தத்தையும் தரக்கூடியது கிடையாது இந்த உலக விஷயத்தில். மாறாக யாரு பேணுதலாக இருக்கின்றார்களோ, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ, மார்க்கத்தை பேணக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ, அவர் ஏழையாக இருக்கட்டும் மிகவும் ஒரு ஏழ்மையாக இருக்கட்டும், அல்லாஹு தஆலாவிடம் மிக உயர்ந்த அந்தஸ்து அவருக்கு இருக்கின்றது என்று இந்த ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் நிறைய விஷயங்களை கூறியிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவன் ஏழ்மையாக அல்லது ஏழையாக இருக்கக்கூடியவன், அவன் அல்லாஹ்வை அஞ்சியை நேர்மையான முறையில் இருக்கும் பொழுது, நல்ல அமல்களை செய்யக்கூடிய பொழுதும், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் அவனை நேசிக்கின்றான். ஏனென்றால் வசனத்தில் வரக்கூடிய வார்த்தைகள், இன்னமா அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், நிச்சயமாக உங்களில் மிகவும் சிறந்தவர்கள் மிக கண்ணியமானவர்கள் அல்லாஹ்வுடன் யார் என்றால், யார் உங்களில் இறையச்சத்தில் அதிகமாக இருக்கின்றார்களோ, யாரிடம் தக்வா மற்றும் பேணுதலான வாழ்க்கை இருக்கின்றதோ அவர் அல்லாஹ்விடம் மிகவும் உயர்ந்தவராக இருக்கின்றார். பணம், பதவி, அந்தஸ்து, அதிகாரம் என்று இது அனைத்துமே அல்லாஹ்விடம் எந்த ஒரு
விஷயம் எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த மனிதனிடம் ஈமானோ அல்லாஹுடைய அச்சம் இல்லை என்றால், இந்த ஹதீஸில் நாம் அறிந்த விஷயம், அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்பதே அது இறையச்சம்தான். அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமே அது நல்ல அமல்கள் தான். மனிதன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தில் பொருந்தி கொண்டு அல்லாஹை வணங்கி வழிபட்ட நிலையில் இந்த உலகத்தை அவன் உலக வாழ்க்கையை கழிப்பான் என்றால் அவன்தான் அல்லாஹ்விடம் மிக உயர்ந்தவனாக இருக்கின்றான். வேற எந்த வசதி இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்கவனாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலாவிடம் எந்த ஒரு அவனுக்கு அந்தஸ்தே கிடையாது. ஏன்? ஏன்னா இந்த உலகத்துடைய அந்தஸ்தை பார்க்கும் பொழுது கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹுடைய பார்வையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வசதி வாய்ப்புகள், அனைத்து அலங்காரம் அனைத்துமே ஒரு கொசுவின் ஒரு ரெக்கையின் அளவு கூட இல்லை. இப்னு மாஜாவில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லவ் கானத்தித் துன்யா தஅதிலு இன்தல்லாஹி ஜனாஹ பஊதா லமா ஸகா காஃபிரன் ஷுர்பத மா. அல்லாஹுடைய பார்வையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயமும் ஒரு கொசுவின் ஒரு ரெக்கை அளவு இருந்திருந்தாலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்களும் அல்லாஹ்வை நிராகரித்தவர்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு சொட்டு தண்ணீரும் கிடைச்சிருக்காது. யோசிச்சு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். நாம் பார்க்கின்றோம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்களும் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எண்ணற்ற வசதி கொடுத்து ஏன் பதவியையும் ஆட்சியையும் கொடுக்கின்றான் என்றால், அப்ப யோசிச்சு பாருங்கள், இந்த உலகம் இதில் இருக்கக்கூடிய அனைத்துமே அல்லாஹுடைய பார்வையிலும் அல்லாஹ்விடம் ஒரு கொசுவின் ஒரு ரெக்கை அளவு கூட இல்லைனால்தான் இது கொடுக்கப்பட்டது. அந்த ஒரு கொசுவின் ஒரு ரெக்கையாக இருந்திருந்தால் இந்த உலகம் ஒரு சொட்டு தண்ணீரும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவருக்கு கிடைத்திருக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அப்போ இந்த ஹதீஸில் நாம் அறிந்த விஷயம், அல்லாஹ் யாரையும் நாம அவருடைய வெளித்தோட்டத்தை பார்த்தோ அவருடைய ஏழ்மையை பார்த்தோ என்ன செய்யக்கூடாது, அவரை நாம குறைவாக எடைப்படுவதோ அல்லது அவரை நாம கண்ணிய குறைவாக பேசுவது என்று கூடாது. ஏனென்றால் அவருடைய அமல்களும் அவருடைய நற்செயல்களும் அல்லாஹ்விடம் மிகவும் மிகவும் ஒரு கனமாகவும் மிகவும் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கும். அதே போல ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எல்லா வசதி வாய்ப்பும் இருந்தும் அவன் அல்லாஹ்வுடைய அஞ்சிய வாழ்க்கை வாழவில்லை என்றால் அவன் அல்லாஹ்விடம் எந்த ஒரு அந்தஸ்தையும் பெறமாட்டான். மறுமையில் அவனுக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது. இப்போ நம்முடைய உலக வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு கொடுத்த விஷயத்தை கொண்டு பொருந்தி கொண்டு நாம் இறையச்சம் உள்ளவர்களாகவும் பேணுதலான வாழ்க்கையும் எல்லா விஷயத்திலும் மக்களிடம் அணுகக்கூடிய முறையாக இருக்கட்டும், அல்லாஹ் தஆலாவுக்கு நாம் செலுத்தக்கூடிய உரிமைகளாக இருக்கட்டும், அனைத்திலுமே நாம சிறந்தவர்களாக ஆவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ஆக யாரையும் நாம தரை குறைவாகவோ அந்தஸ்தை குறைச்சோ அல்லது அவர்களை நாம இழிவான ஒரு பார்வையிலோ பேச்சிலோ நாம அதை சொல்லக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்ட ஹதீஸ்களை நாம சிந்தித்து இதை செயல்படுத்த மற்றும் அமல்படுத்தக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு கொடுத்தருள்வானாக. ஆமீன். வஹ்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.